அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை எங்களை இந்த நாளின் திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண்விழிக்க செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை சமாதானம் தங்கியிருந்து இந்த நாளை நாங்கள் உமக்கு பிரியமாக கழிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த திங்கட்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்ன, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தனக்கு சித்தமானதை உயர்த்துவார், தனக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அவருக்கு சித்தமானவை செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் எதையும் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்: நான் பூமியையும் மனுஷனையும் பூமியில் உள்ள மிருக ஜீவன்களையும் நான் உண்டாக்கினேன். என் பலத்த கரத்தினால் அவைகளை ஓங்கிய புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் படைத்த ஓங்கிய புயத்தினாலும் மகா வல்லமையினாலும் என் கரத்தினால் உண்டாக்கிய இந்த பூமியையும் மற்ற யாவையும் நான் உமக்கு முன்பாக நிறுத்துவேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த லோகத்தில் நாம் வாழ்கிற இந்த காலங்களிலே நாம் ஆண்டவருக்கு இஷ்டமான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நமக்கு இஷ்டமான காரியத்திலே நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவங்களை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அழைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவன் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்பட்டு. இங்கு அன்னாளுடைய சக்களத்தி எல்கானாவினுடைய மனைவி. அவளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவளுடைய சக்களத்தி அவளை அநேக முறை வசைச்சொற்களால் அங்கு அவளை விசனப்படுத்துகிறாள் என்பதை இந்த வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஈவாக நம்முடைய காலங்களில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற இந்த அனுபவத்தை பெற்றிருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம் இங்கே சொல்லுகிறது: அங்கே சன்மார்க்கன் அவரோடே வழக்காடலாம், அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாக தப்புவித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார்.
யோபு தன்னுடைய நண்பருடைய வாக்குக்கு அவர் மறுமொழி கொடுக்கிறார். ஒருவேளை சன்மார்க்கன் அவரோடே போராடும்படி எனக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால், அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நியாயம் தீர்க்கிறவன் கைக்கு நான் என்னை தப்புவித்து நீங்களாக்கிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிற பட்சத்தில் யார் மீதாவது அவர் போர் தொடுக்கிறார் என்றால், அவர் அவனை தெரிந்து கொண்டபடியால் அவருக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதே தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம் என்றால், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தையும் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி அவர் படைத்த இந்த பூமியை அவர் தன் இஷ்டப்படி எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அவரை நோக்கி ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று தானியேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சற்றுடைய வாழ்க்கையில் மகத்துவங்களை நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பு பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து யார் செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், மற்றவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று இங்கு மத்தேயு பக்தன் சொல்லுகிறார். இந்த அனுபவத்திலே நாம் தேவ சித்தத்தை அறிந்து செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மத்தேயு 12:50 வாசிப்போம் என்றால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் யோசித்து பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அந்த அனுபவத்திலே தேவன் எனக்கு செய்யவில்லையே என்று வருத்தப்படுவதற்கு இங்கு நாம் பல காரணங்களை சொல்லுகிறார் ஆண்டவர். நாம் விரும்புகிற விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு செயலை நாம் ஆண்டவருக்கு செய்யும்போது அவர் நம் நினைவுகளின் பலன்களை நமக்கு ஈட்டு கொடுக்கிறார். வெறுமனே ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு இது தேவை என்று சொல்லும்போது அதைத்தான் மத்தேயு 7:21 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேறு யாரும் பிரவேசிப்பது இல்லை என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எப்படியெல்லாம் நாம் செய்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு அன்னாள் பிள்ளை இல்லை என்று அங்கு வருத்தத்தோடு இருக்கும்போது அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அவள் ஆண்டவருடைய வாக்குகளை பெற்றவளாய் கடந்து வருகிறாள். அதற்கு பின்பு தனக்கு பிள்ளை இல்லை வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை. எவ்வளவு பிரியமான, ஒரு முறை விண்ணப்பம் பண்ணுகிறாள், ஆண்டவர் அதை கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவளோடு ஈர்க்கப்பட்டு இருக்கிறது, அவளுக்கு வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்தார். 1 வேண்டினால் பின்பு 5 பிள்ளைகளை
அவர் அவளுக்கு கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேண்டுகிற வேண்டுதல் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிற அந்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் தேவனுக்கு சித்தமானதா என்பதை யோசித்து செய்யக்கூடிய பலத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து, அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகள் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய நம்மை தூண்டுகிறது என்பதை அறிந்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய மன விருப்பம் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து நீர் எங்களுக்கு என்ன சிந்தை வைத்திருக்கிறீரோ அந்த சிந்தையின்படி நீர் எங்களுக்கு இறங்குவீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கே நீர் வேண்டியவைகளை செய்து கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தானியேல் உம்முடைய சித்தத்தின்படி செய்தார். அவரை நோக்கி, எனக்கு பிரியமானவனே, வேண்டிக் கொள்வதற்கு முன்பே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று தானியேல் 9:23 வாசிக்கிறோம். அதை போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு நீர் அறிவை தந்து வல்லமையை தந்து அதன்படி நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய தயவு ஒத்தாசை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் தொழில், உங்கள் பிரயாணம், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம் அனைவரும் கூட இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.